Hello friends, welcome to Centum Tutor PGTRB Commerce Unit 19 Income Tax பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஹெட்டிங் வந்து Profits and Gains of Business or Profession. Test number 6. Question number 1. The term business has been defined in section. நம்ம பார்க்கக்கூடிய ஹெட்டிங் வந்து Business and Profession. இதில் business அப்படின்ற வேர்டை டேர்மை டிஃபைன் பண்ணக்கூடிய செக்ஷன் 213 214 236 நன்னா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் 213. The term business has been defined in section 213. The term profession has been defined in section 213, 214, 236 none அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ரொஃபஷன் அப்படின்ற ஒரு டேர்ம் எந்த செக்ஷனில் டிஃபைன் பண்ணுறாங்கடா? 236. A share of profit is exempt in the hands of partner under section dash since the profit is already taxed in the hands of partnership firm. The partnership firmல டோட்டலாக ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணதுமே அதுக்கு வந்து டேக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்ட்னருக்கு அந்த ப்ராஃபிட்டில் ஷேர் கிடைக்கும்போது அவருக்கு அந்த ஷேருக்கு அந்த ப்ராஃபிட்டுடைய ஷேருக்கு அவர் டேக்ஸ் வந்து கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. எக்ஸம்ப்டட் ஃப்ரம் டேக்ஸ் பிகாஸ் இட் இஸ் ஆல்ரெடி பெய்டு இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். எந்த செக்ஷன் பிரகாரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க? 10(2)(a), 10(2), 43(5) none. இதோடைய செக்ஷன் வந்து 10(2)(a) செக்ஷன் பிரகாரம் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் இஸ் எக்ஸம்ட் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். ஷேர் ஆஃப் ப்ராஃபிட், ஒரு பார்ட்னருடைய ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் வந்து பார்ட்னரோட கைக்கு வரும்பொழுது எக்ஸம்ப்டட் பிகாஸ் ஆல்ரெடி டாக்ஸ்ட் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். கொஸ்டின் நம்பர் 4. பிஸ்னஸ் இன்க்ளூடட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆஸ் பர் செக்ஷன் 213. பிஸ்னஸ் நம்ம சொன்னோம் 213 டிஃபைன் பண்ணுறதா சொன்னோம் பிஸ்னஸை. அதில் பிஸ்னஸ் அப்படின்ற டேர்ம் எதையெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ட்ரேடு, காமர்ஸ், மேனுஃபேக்சர், ஆல் தி அபவான்னு கேட்டிருக்காங்க. ஒரு பிஸ்னஸ் அப்படின்ற வேர்டு, பிஸ்னஸ் அப்படின்ற டேர்ம் செக்ஷன் 213 பிரகாரம் எதெல்லாம் உள்ளடக்கி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆல் தி அபவ், ட்ரேட், காமர்ஸ், மேனுஃபேக்சர் இது எல்லாமே பிஸ்னஸில் உள்ளடங்கி இருக்கும். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆல் தி அபவ். Question number 5. Under section 45(5), dash means a transaction in which a contract for the purchase or sale of any commodity, including stocks and shares, is periodically or ultimately settled otherwise than by the actual delivery or transfer of the commodity or scrips. Under section 45 பிரகாரம் under section 45(5)ல எதோட மீனிங் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒரு டிரான்சாக்ஷன், அதாவது ஒரு கமாடிட்டியை வாங்கிறதோ விற்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட். கமாடிட்டி அப்படின்றது இங்கே வந்து ஸ்டாக்கும் ஷேரும் உள்ளடங்கிறது. இதோடைய பீரியாடிக்கலாவோ இது அல்டிமேட் மீன்ஸ் எண்டு, பீரியட் மீன்ஸ் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியிலோ இல்லை அல்டிமேட்டாக எண்டுலேயோ செட்டில்டு அதர்வைஸ் தேன் பை தி ஆக்சுவல் டெலிவரி ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் தி கமாடிட்டி ஆர் ஸ்கிரிப்ட்ஸ். சிம்பிள் விஷயம், ஒரு கமாடிட்டியை பர்ச்சேஸ் பண்ணி சேல் பண்ணக்கூடிய கான்ட்ராக்ட் எல்லாமே வாட் டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் கேட்டிருக்காங்க? பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனா, கேம்பிளிங்கா, ஸ்பெக்குலேட்டிவ் டிரான்சாக்ஷனா, ஆல் தி அபவ்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஷேரை வாங்கி விற்கக்கூடியது எப்போதுமே ஸ்பெக்குலேட்டிவ் டிரான்சாக்ஷன், ஊக வணிகம், ஊக டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். Question number 6. Underwriting commission earned by assessee on the share subscribed by the public is treated as business income, capital gains, salary, none. ஒரு அண்டர்ரைட்டிங் கமிஷன், ஒரு அசஸிக்கு அண்டர்ரைட்டிங் கமிஷன் கிடைக்கிது. பப்ளிக்கு வந்து அந்த ஷேரை சப்ஸ்கிரைப் பண்ணதுனால கிடைக்கக்கூடிய அண்டர்ரைட்டிங் கமிஷன். இது என்ன அண்டர்ரைட்டிங் கமிஷன்? அதாவது சில கம்பெனிஸ் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, சில கம்பெனிஸில் மோஸ்ட் ப்ராபப்ளி இப்போ எல்லா கம்பெனியும் அதான் பண்ணுறாங்க. அவங்க ஷேரை இஷ்யூ பண்ணால்
அவங்க நேரடியாக பப்ளிக்கு ஷேரை இஷ்யூ பண்ணால் இட் டேக் டைம் கன்சியூமிங் ஒன், எக்ஸ்பென்சிவ் ஒன். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா சில பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொடுத்துருவாங்க, அண்டர் ரைட்டர்ஸ் கொடுத்துருவாங்க. அண்டர் ரைட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஷேர்ஸை அந்த கம்பெனிக்கு வேண்டி இஷ்யூ பண்ணுவாங்க, அதுக்காக அவங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். தட் இஸ் கால்ட் அண்டர் ரைட்டிங் கமிஷன். இப்போது ஒரு அசஸ் என்ன பண்ணான்னா பப்ளிக்கு ஷேரை சேல் பண்ணுறாரு. ஸோ அந்த ஷேரை இஷ்யூ பண்ணுறாரு, அந்த பப்ளிக் வந்து அதை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. பப்ளிக் வந்து ஷேரை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அந்த அசஸிக்கு வந்துட்டு என்ன கிடைக்குன்னா அண்டர் ரைட்டிங் கமிஷன் கிடைக்கிது. அப்படின்னா அதை எதாக ட்ரீட் பண்ணும்? பிஸ்னஸ் இன்கமாக ட்ரீட் பண்ணுமா, கேபிட்டல் கெயின்ஸாக ட்ரீட் பண்ணுமா, சேலரியாக ட்ரீட் பண்ணுமா, நன்னான்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் ட்ரீட் அஸ் பிஸ்னஸ் இன்கம். ஏன்னா அவருடைய பிஸ்னஸ் அது. ஷேரை பப்ளிக்கு இஷ்யூ பண்ணி கம்பெனிக்காக ஷேரை இஷ்யூ பண்ணி கொடுக்கணும், அதுக்கு கம்பெனி அவருக்கு கமிஷன் கொடுக்கும். தட் இஸ் கால்ட் அண்டர் ரைட்டிங் கமிஷன். ஸோ அவருக்கு பிஸ்னஸ்லேருந்து அவருடைய பிஸ்னஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய இன்கம் தான். Question number 7. In the computation of income from profession, the admissible expense or expenses. ஒரு ப்ரொஃபஷனுடைய இன்கம்மை நம்ம கால்குலேட் பண்ணும்போது எந்தெந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் இல்லைன்னா எந்தெந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் அட்மிசபிள், எக்ஸம்ஷனுக்கு அட்மிசபிள், அதாவது மைனஸ் பண்ணிக்கலாம். டோட்டல் இன்கம் ஃப்ரம் க்ரோஸ் இன்கம் ஃப்ரம் ப்ரொஃபஷன்லேருந்து இந்த அட்மிசபிள் எக்ஸ்பென்ஸ் இல்லைன்னா எக்ஸ்பென்சஸை நம்ம மைனஸ் பண்ணிக்க முடியும். எதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அலவன்ஸ், எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் சயின்டிஃபிக் ரிசர்ச், டிப்ரிசியேஷன், ஆல் தி அபோவ்னு கேட்டிருக்காங்க. ஒரு இன்கம் ஃப்ரம் ப்ரொஃபஷன் நம்ம கால்குலேட் பண்ணும்போது எந்தெந்த எக்ஸ்பென்ஸ் இல்லைன்னா எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணிக்கலாம், அட்மிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 3 எக்ஸ்பென்சஸுமே அட்மிட் பண்ண முடியும். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அலவன்ஸ், எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் சயின்டிஃபிக் ரிசர்ச், டிப்ரிசியேஷன், இது 3யுமே நம்ம அட்மிட் பண்ணிக்கலாம். அதாவது க்ரோஸ் இன்கம்லேருந்து இன்கம் ஃப்ரம் ப்ரொஃபஷன்லேருந்து இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் மைனஸ் பண்ணிக்க முடியும். இந்த 3 தான் இம்பார்ட்டண்டான ஒரு அட்மிசபிள் எக்ஸ்பென்சஸ். இன்வெஸ்ட்மெண்ட் அலவன்ஸும், எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் சயின்டிஃபிக் ரிசர்ச்சும், டிப்ரிசியேஷன் தான் ரொம்ப முக்கியமான அட்மிசபிள் எக்ஸ்பென்சஸ். அதை பற்றி லேட்டர் கொஸ்டின்ஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஆல் தி அபோவ் த ஆன்சர். Question number 8. In the calculation of income from profession, general deductions are made under section dash. Income from profession கண்டுபிடிக்கும் போது general deductions எந்த செக்ஷன்ஸ் பிரகாரம் டிடெக்ட் பண்ணலாம்? 43B-யா, 37(1)-ஆ, 35AD-யா, 32AD-யான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் 37(1). பிரகாரம் த ஜெனரல் டிடக்ஷன்ஸை நம்ம மைனஸ் பண்ண முடியும், ஜெனரல் டிடக்ஷன்ஸை டிடெக்ட் பண்ண முடியும். Question number 9. In which one is or correct about to claim depreciation under section 32? இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க, டிப்ரிசியேஷனுடைய செக்ஷன் வந்து இங்கே 32. இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனில் வந்து டிப்ரிசியேஷனுடைய செக்ஷன் வந்து 32. இதில் எந்த கண்டிஷன் இருந்தால் நம்ம டிப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணிக்க முடியும், கிளைம் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. அசஸி மஸ்ட் பி தி ஓனர் ஆஃப் தி அசட். நம்ம எந்த அசட்டுக்கு டிப்ரிசியேஷனை கிளைம் பண்ணுறோமோ அந்த அசட்டுடைய ஓனர் அசஸியாக இருக்கணும். இட் மஸ்ட் பி புட் யூஸ் இன் அசஸிஸ் பிஸ்னஸ். ஒரு அசட் வந்து அசஸியோட பிஸ்னஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். கிளைம்ட் அட் ப்ரிஸ்கிரைப்ட் ரேட்ஸ் அண்டர் ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட். அது ஒரு ப்ரிஸ்கிரைப்ட் ரேட்டில் மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும். ஏற்கனவே ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. இன்கம் டேக்ஸ் ஆக்ட்லேயே ஏற்கனவே கூறப்பட்ட ஒரு விகிதம் இருக்கும், அந்த விகித பிரகாரம் தான் கிளைம் பண்ண முடியும். அதுவும் ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடில் மட்டும்தான். ஆல் தி அபோவ் இதில் எது கரெக்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிப்ரிசியேஷன் கிளைம் பண்ணக்கூடிய செக்ஷன் 32 பிரகாரம் இதில் ஆல் தி அபோவ் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஒரு டிப்ரிசியேஷனை கிளைம் பண்ணணும், ஒரு அசட் மேலே ஒரு டிப்ரிசியேஷனை கிளைம் பண்ணணுன்னா அந்த அசட்டுடைய ஓனர் அசஸியாக இருக்கணும். அந்த அசட் வந்து அசஸியோடைய பிஸ்னஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். ஒரு ப்ரிஸ்கிரைப்ட் ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் மட்டும் தான் கிளைம் பண்ண முடியும், அதுவும் ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடில். அப்போது இன்கம் டேக்ஸ் பர்பஸுக்கு வந்து டிப்ரிசியேஷன் எந்த மெத்தடில் மட்டும்தான் கால்குலேட் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடில் மட்டும்தான் கால்குலேட் பண்ண முடியும். தட் இஸ் ஆல்சோ மேபி ஆஸ்ட் இன் கொஸ்டின், செப்பரேட் கொஸ்டின். ஸோ ஆல் தி அபோவ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 10.
if an asset is occurring during the previous year and put to use for dash days, then only half of the normal prescribed rate of depreciation can be claimed. பாருங்கள், ப்ரீவியஸ் இயரில் ஒரு அசெட் வாங்கியிருக்காங்க. அதை ப்ரீவியஸ் இயரில் வாங்கின அசெட்டு எத்தனை நாள் யூஸில் இருந்திருக்கணும். தென் ஒன்லி ஆஃப் ஆஃப் தி நார்மல் ப்ரிஸ்கிரைப்ட் ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் கேன் பி கிளைம்டு. அப்போ தான் நார்மல் ரேட்டில் பாதியாச்சும் நம்மளுக்கு டிப்ரிசியேஷனாக கிளைம் பண்ண முடியும். அப்போது ஏற்கனவே பழைய மிஷினரி போன வருஷம் முந்தின வருஷமே இருந்துச்சுன்னா போன வருஷம் ஃபுல்லாக இருந்திருக்கும். ஃபுல்லாக இருந்தால் ஃபுல்லாக எக்ஸம்ஷன் வாங்கியிருக்கலாம். இப்போ லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயரில் தான் புது மிஷினரி வாங்கியிருக்காங்க. அந்த போன வருஷம் வாங்கின புது மிஷினரி எத்தனை நாள் நம்ம யூஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஆஃப் ஆஃப் தி ப்ரிஸ்கிரைப் ரேட்டை டிப்ரிசியேஷனாக நம்ம கிளைம் பண்ண முடியும் கேட்டாங்க. லெஸ் தென் 180 டேஸா, லெஸ் தென் 185 டேஸா, லெஸ் தென் 210 டேஸா நன்னான்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் லெஸ் தென் 180 டேஸ், 6 months. ஸோ லெஸ் தென் 180 டேஸாக இருந்தால் ஒன்லி வி கேன் கிளைம் ஆஃப் ஆஃப் தி நார்மல் ப்ரிஸ்கிரைப்ட் ரேட். 180 டேஸ்க்கு மேலே போயிடுச்சுன்னா யூ கேன் கிளைம் ஃபுல். Question number 11. Dash depreciation is allowed to the extent of sale proceeds if the asset is being sold during the year and does not exist as on the last day of previous year. இப்போ dash depreciation is allowed. எத்தனை percentage depreciation allow பண்ணலாம்? Extent of sale proceed if the asset is being sold. அசட்டை இடையில விற்றுட்டாங்க. அந்த வருஷத்தில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ப்ரீவியஸ் இயரில் அந்த அசட்டை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இடையில் அந்த அசட்டை விற்றுட்டோம். அண்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஆஸ் ஆன் தி லாஸ்ட் டே ஆஃப் தி ப்ரீவியஸ் இயர். அந்த ப்ரீவியஸ் இயரோடைய லாஸ்ட் டேயில் அந்த அசட் நம்ம கையில் இல்லை அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ் டிப்ரிசியேஷன் நம்ம அலோவ் பண்ண முடியும்? 10%, 30%, இல்லை நோ டிப்ரிசியேஷன், இல்லைன்னா 20% கேட்குறாங்க. ப்ரீவியஸ் இயரில் லாஸ்ட் டேயில் நம்ம கையில் அந்த மிஷினரி இல்லை அப்படின்னா, அந்த அசட் நம்ம கையில் இல்லை அப்படின்னா ஒரு டிப்ரிசியேஷன் கிடைக்காது. ஸோ நோ டிப்ரிசியேஷன் இஸ் அலோட் டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் சேல் ப்ரொசீட்ஸ் இஃப் தி அசட் இஸ் பீங் சோல்ட் டியூரிங் தி இயர் அண்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஆஸ் ஆன் தி லாஸ்ட் டே ஆஃப் ப்ரீவியஸ் இயர். ப்ரீவியஸ் இயருடைய லாஸ்ட் டேயில் அந்த அசட் இல்லாமல் இடையில அந்த அசட்டை விற்றுருந்தாங்கன்னா டிப்ரிசியேஷனை அலோவ் பண்ண மாட்டாங்க. Question number 12. Asset which do not qualify for depreciation. இதில் எந்த அசட் டிப்ரிசியேஷனுக்கு அலோவ் கிடையாது? குட்வில், லேண்ட், பர்சனல் அசட், ஆல் தி அபவ்னு கேட்டிருக்காங்க. இதில் எல்லாமே ஆல் தி அபவ். குட்விலுக்கும் டிப்ரிசியேஷன் கிடையாது, லேண்டுக்கும் டிப்ரிசியேஷன் கிடையாது, பர்சனல் அசட்ஸுக்கும் டிப்ரிசியேஷன் கிடையாது. இங்கே வந்து பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். குட்வில்ன்றது நல்ல பேர், நல்ல பேருக்கு டிப்ரிசியேஷன் கிடையாது. லேண்டு வந்து எப்போதும் அப்ரிசியேஷன் தான், லேண்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், அப்ரிசியேஷன் தான், தேர் இஸ் நோ டிப்ரிசியேஷன். பர்சனல் அசட்டு, இங்கே பிஸ்னஸ் அசட் மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம், பர்சனல் அசட்டை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ ஆல் தி த்ரீ, குட்வில், லேண்ட், பர்சனல் அசட், இது எதுவுமே டிப்ரிசியேஷனுக்கு குவாலிஃபை கிடையாது. ஸோ அசட் விச் டு நாட் குவாலிஃபை ஃபார் டிப்ரிசியேஷன் இஸ் ஆல் தி அபவ். குட்வில், லேண்ட், பர்சனல் அசட், எவ்ரி திங் இஸ் நாட் குவாலிஃபைட் ஃபார். Question number 13. Unabsorbed depreciation is carried forward. 8 years limit, no time limit, 3 years limit, none. இப்போ ஒவ்வொரு வருஷமும் நம்ம டிப்ரிசியேஷனை ப்ராஃபிட் அண்ட் லாஸில் கொண்டு வருவோம். அதாவது எக்ஸ்பென்ஸாக, அதை வந்து ஒரு எக்ஸ்பென்ஸாக நம்ம மைனஸ் பண்ணிட்டு வருவோம். இப்போது அன்அப்சார்ப்டு டிப்ரிசியேஷன் நம்மளால் அப்படின்னால மைனஸ் பண்ண முடியல. பிகாஸ் தெர் இஸ் நோ ப்ராஃபிட் இல்லாமல் நம்ம மைனஸ் பண்ண முடியல. தட் இஸ் கால்ட் அன்அப்சார்ப்டு டிப்ரிசியேஷன். அதை நம்ம வந்து வரக்கூடிய வருஷத்தில் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் மைனஸ் பண்ணிக்கலாம். எத்தனை வருஷம் வரைக்கும் மைனஸ் பண்ணலாம்? 8 years லிமிட்டா, இல்லை நோ டைம் லிமிட்டா, 3 years லிமிட்டா, நன்னான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நோ டைம் லிமிட் ஃபார் டிப்ரிசியேஷன். இதே லாஸாக இருந்தால் 8 years லிமிட்டு, 8 years லிமிட் இருக்குது. 8 வருஷத்துக்குள்ள நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணி செட் ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நோ டைம் லிமிட். எப்போ நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறோமோ, எவ்வளோ காலம் ஆனாலும் பரவாயில்ல, அந்த அன்அப்சர்வ் டிப்ரிசியேஷனை நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே போகலாம். தெர் இஸ் நோ டைம் லிமிட் ஃபார் கேரி ஃபார்வர்ட் தி அன்அப்சர்வ்ட் டிப்ரிசியேஷன். ப்ரிஸ்கிரைப்ட் ரேட்ஸ் ஆஃப் டிப்ரிசியேஷன் ஆஃப் பிஸ்னஸ் பில்டிங். ஒரு பிஸ்னஸோட பில்டிங்க்கு டிப்ரிசியேஷனாக எவ்வளோ ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க? 5%, 10%, 20%, 40%ன்னு கேட்டிருக்காங்க. ஒரு
பிஸ்னஸ் பில்டிங்க்கு வந்து 10% டிப்ரிசியேஷன் தான் கிடைக்கும். அந்த 5%ன்றது ரெசிடென்ஷியல் பில்டிங், பிஸ்னஸ் ரெசிடென்ஷியல் பில்டிங்கு. அதே மாதிரி 20% 40%, 40% அதர் மற்ற எல்லாத்துக்குமே 40% கொடுத்துருவாங்க, 40% கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே வந்து பிஸ்னஸ் பில்டிங்ஸ்க்கு வந்து டிப்ரிசியேஷனோட ரேட் வந்து 10%. 15th question, manufacturing industries set up in the notified backward areas of specified states to be eligible for a deduction at the rate dash of the actual cost of new plant and machinery acquired and installed during the previous year. போன வருஷம் ஒரு புது மிஷினரியை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அந்த பிஸ்னஸ், அந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நோட்டிஃபைடு பேக்வேர்டு ஏரியாஸில் இருக்குது. அதுவும் ஒரு ஸ்பெசிஃபைட் ஸ்டேட்டில். இந்தியாவில் வந்து இந்தியன் இன்கம் டேக்ஸ் ஆக்டில் வந்து சில ஸ்டேட்ஸை வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பேக்வேர்டு ஏரியாஸில் போய் நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸை ஸ்டார்ட் பண்ணால் நம்ம நியூ பிளான்ட் அண்ட் மிஷினரியை வாங்கும்போது நம்மளுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அலவன்ஸ் கிடைக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் டிடக்ஷன்ஸ் கிடைக்கும் அண்டர் செக்ஷன் 32 AD பிரகாரம். அதான் இன்வெஸ்ட்மெண்ட் அலவன்ஸ் அண்டர் செக்ஷன் 32 AD பிரகாரம் நம்மளுக்கு டிடக்ஷன்ஸ் கிடைக்கும், எலிஜிபிள் கிடைக்கும். ஆனால் பேக்வேர்டு ஏரியாவில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். அந்த குறிப்பிட்ட ஸ்பெசிஃபைட் ஸ்டேட்டில் மட்டும் ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் எத்தனை % இன்வெஸ்ட்மெண்ட் அலவன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 15%, 20%, 13%, 30%, 40% கேட்டிருக்காங்க. இட் இஸ் 15%. 15% போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அலவன்ஸ் கிடைக்கும். அதாவது நம்ம வாங்கக்கூடிய பிளான்ட் மிஷினரிக்கு மேலே 15% நம்மளுக்கு வந்து டிடக்ஷன்ஸ் கிடைக்கும், டேக்ஸ்லேருந்து டிடக்ஷன் கிடைக்கும். பட் இட் ஷுட் பி செட் அப் தட் இண்டஸ்ட்ரி இன் நோட்டிஃபைட் பேக்வர்ட் ஏரியாஸ் ஆஃப் ஸ்பெசிஃபைட் ஸ்டேட்ஸ் இருந்தால் மட்டும்தான் 15% கிடைக்கும். தட் இஸ் கால்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அலவன்ஸ் அண்டர் செக்ஷன். Question number 16. Investment allowance under section 32 AD is available for the lock-in period of dash years. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அலவன்ஸ் அண்டர் செக்ஷன் 32 ADயை எத்தனை பீரியட் வரைக்கும் நம்ம அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. 3 இயர்ஸா, 5 இயர்ஸா, 8 இயர்ஸா, 6 இயர்ஸ் வரைக்கும் நம்ம அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அலவன்ஸை கிளைம் பண்ணிக்கலாமான்னு பார்த்தோம். அந்த ஸ்பெசிஃபைட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பேக்வேர்டு ஏரியாவில் 15% வரைக்கும் அந்த நியூ மிஷினரிக்கும் பிளான்ட்டுக்கும் நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அலவன்ஸஸை நம்ம அவைல் பண்ணிக்கலாம். ஏன் லாக் ஆன் பீரியட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5 years. Question number 17. Which one of the following state is not come under notified backward areas for investment allowances under section 32 AD? இப்போ தான் பார்த்தோம் இன்வெஸ்ட்மெண்ட் அலவன்சஸ். சில ஸ்பெசிஃபைட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பேக்வேர்டு ஏரியாவில் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸை ஸ்டார்ட் பண்ணால் நம்ம வாங்கக்கூடிய நியூ அசட்ஸ், நியூ மிஷினரி பிளான்ஸ்க்கு மேலே 15% வரைக்கும் நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அலவன்ஸ் கிடைக்கும், எக்ஸம்ப்டட் ஃப்ரம் டேக்ஸ் அண்டர் செக்ஷன் 32 AD பிரகாரம் அந்த பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனில் கிடைக்கும்னு பார்த்தோம். எதெல்லாம் நோட்டிஃபைடு ஏரியா, அதாவது எந்த ஸ்டேட் ஸ்பெசிஃபைட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய நோட்டிஃபைடு ஏரியான்னு பார்க்கணும். இதில் எது இல்லைன்னு கேட்டிருக்கா அதான் பார்க்கணும். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட் இஸ் நாட் கம் அண்டர். அப்போ ஏதோ ஒன்று மட்டும்தான் இல்லை, மீதி எல்லாம் வந்து அந்த ஸ்பெசிஃபைட் ஸ்டேட்டில் வருது. ஆந்திர பிரதேஷ், பீகார், வெஸ்ட் பெங்கால், கர்நாடகா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ஸ்டேட் மட்டும் இந்த இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அலவன்ஸ் அண்டர் செக்ஷன் 32 ADயில் ஸ்பெசிஃபைட் ஸ்டேட்டாக வரதில்லைன்னு கேட்டிங்கன்னா கர்நாடகா. அப்போ நம்ம இதுலேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய நோட்டிஃபைடு ஏரியா மட்டும் பேக்வேர்டு ஏரியாவை கன்சிடர் பண்ணி நம்மளுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அலவன்ஸ் கிடைக்குன்னு பார்த்துக்கலாம். ஆந்திர பிரதேஷ், பீகார் அண்ட் வெஸ்ட் பெங்கால். ஆக்சுவலி 4 ஸ்டேட்ஸ் இருக்குது. 4வது ஸ்டேட் வந்து நம்மளுக்கு வந்து தெலுங்கானா. ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பீகார், வெஸ்ட் பெங்கால். இந்த 4 ஸ்டேட் மட்டும்தான் ஸ்பெசிஃபைடு ஸ்டேட் ஃபார் notified backward areas getting investment allowance under section 32 AD. ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பீகார், வெஸ்ட் பெங்கால். இந்த 4 ஸ்டேட் மட்டும் தான். இதில் கர்நாடகா கிடையாது. ஸோ இங்கே வந்து கொஸ்டின் வந்து நாட் கம் அண்டர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ கர்நாடகா இஸ் நாட் கம் அண்டர் திஸ் நோட்டிஃபைட் பேக்வர்ட் ஏரியா. Question number 18. Expenditure on scientific research, both capital and revenue expenses are allowed as deduction 100% under section dash. இங்கே பாருங்கள், எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் சயின்டிஃபிக் ரிசர்ச். சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்காக செய்யக்கூடிய செலவுகள் அது கேபிட்டல் எக்ஸ்பென்சஸாக இருக்கலாம், ரெவன்யூ எக்ஸ்பென்சஸாகவும் இருக்கலாம். அது வந்து 100% டிடக்ஷன், 100% நம்மளுக்கு வந்து கழிவு கொடுப்பாங்க. அண்டர் செக்ஷன் 35 பிரகாரமாக 35A
32 நன்னான்னு கேட்டிருக்காங்க. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் 35. இந்த 35 செக்ஷன் பிரகாரம் 100% எக்ஸம்டட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்கு. அதுலேயும் சில Question number 19. Dash deduction is allowed towards expenditure on acquisition of land under expenditure on scientific research under section 35. Section 35 பிரகாரம் இந்த expenditure on acquisition of land, லேண்டை வாங்குகிறோம், லேண்டை வாங்கக்கூடிய எக்ஸ்பென்ஸ், சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்காக வாங்கக்கூடிய லேண்டு அண்டர் செக்ஷன் 35 பிரகாரம் எத்தனை பர்சன்டேஜ் டிடக்ஷன் கிடைக்குன்னு கேட்டிருக்காங்க. 20%, 100%, 50%, நோன்னு கேட்டிருக்காங்க. அக்விசிஷன் ஆஃப் லேண்ட், ஒரு லேண்டை வாங்குவதற்காக சயின்டிஃபிக் ரிசர்ச்சாக இருந்தாலும், சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்காக ஒரு லேண்டை வாங்குறதா இருந்தாலும் செக்ஷன் 35 பிரகாரம் நோ டிடக்ஷன் இஸ் அலவுட். லேண்டுக்கு மட்டும் டிடக்ஷன் கிடையாது, வேறு எல்லா கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்கும் நம்மளுக்கு 100% டேக்ஸ் டிடக்ஷன்ஸ் கிடைக்கும். Question number 20. Under section 35 for the assessment year, payment for scientific research made by Indian Institute of Science is rupees 1 lakh. Then the amount of deduction is, ஒரு அசஸ்மெண்ட் இயரில் ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் செக்ஷன் 35 பிரகாரம் சயின்டிஃபிக் ரிசர்ச் மேட் பை இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ், IIS, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ், 1 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ எத்தனை அமௌண்ட்டுக்கு அவங்களுக்கு எக்ஸம்ஷன் கிடைக்கும்? 1 lakh, 1,50,000, இல்லை எதுவுமே கிடைக்காதா 50,000 கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்காக ஒரு இன்ஸ்டியூட் செலவு பண்ணக்கூடிய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக இருந்தாலும் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சராக இருந்தாலும் 100% எக்ஸம்ஷன் பார்த்துருக்கோம். பட் அதுலேயும் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது. இங்கே ஒரு ரெகனைஸ்டு இன்ஸ்டியூட்டாக இருந்தால், தட் இஸ் கால்ட் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, IIT, இந்த மாதிரியில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு 150% வந்து டிடக்ஷன் கிடைக்கும், 150 டைம்ஸ். அப்போ 1 லட்ச ரூபா செலவு பண்ணியிருந்தா அவங்க 1.5 லட்ச ரூபா 150% வரைக்கும் டிடக்ஷனை கிளைம் பண்ணிக்கலாம். 1,50,000 இஸ் தி கரெக்ட் ஆன்சர் பிகாஸ் இட் இஸ் எ ரெகனைஸ்டு ரிசர்ச் இன்ஸ்டியூட். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இவங்கெல்லாம் ரிசர்ச்சுக்காக செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு செக்ஷன் 35 பிரகாரம் 150% இஸ் எக்ஸம்டட். 1 லட்சம் செலவு பண்ணியிருந்தால் அதுக்கு 150%ன்றது 1,50,000 வந்து எக்ஸம்டட். கொஸ்டின் நம்பர் 21. ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸ் ரெஃபர்ஸ் டு, இந்த ஸ்பெசிஃபைடு ரெஃபரன்ஸ் பிஸ்னஸ் சொல்லுவாங்க. இதுக்கு ஸ்பெஷல் டிடக்ஷன்ஸு எக்ஸம்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதில் எதை ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸ் சொல்லி ஒரு லிஸ்ட் ஆஃப் பிஸ்னஸ் இருக்குது, நிறைய பிஸ்னஸ் இருக்குது. அதில் இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய சில பிஸ்னஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். பாருங்கள், பவுண்ட்ரி கிராஸ் கண்ட்ரி நேச்சுரல் கேஸ் பைப்லைன் நெட்வொர்க்கா, வாட்டர் ஆஃப் 2 ஸ்டார் ஆர் மோரா, அப்பிகல்ச்சர் மீன்ஸ் இந்த பீஸ், தேனி வளர்த்தி அந்த ஹனியை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான், ப்ரொடியூஸ் பண்ணி பேக் பண்ணி சேல் பண்ணுறது தான் அப்பிகல்ச்சர் மீன்ஸ் க்ரோயிங் பீஸ், தேனியை வளர்க்குறது, ஹனியை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் அப்பிகல்ச்சர். இதில் எது வந்து ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸ் ரெஃபர் பண்ணுறாங்க? கிராஸ் கண்ட்ரி நேச்சுரல் கேஸ் பைப்லைன் நெட்வொர்க்கா, வாட்டர் ஆஃப் 2 ஸ்டார் ஆர் மோரா, இல்லை அப்பிகல்ச்சரா, இல்லை இது எல்லாமேவான்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே கம்ஸ் அண்டர் ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸ். ஆல் தி அபோவ். கிராஸ் கண்ட்ரி நேச்சுரல் கேஸ் பைப்லைன் நெட்வொர்க்கும் ஹோட்டல் ஆஃப் 2 ஸ்டார் ஆர் மோரும் அப்பிகல்ச்சர், இது எல்லாமே வந்து ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸ் வரும். கொஸ்டின் நம்பர் 22. இதில் வந்து 2-3 கொஸ்டினுக்காக தான் நான் இதை ஒரு பெரிய கொஸ்டினாகவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்டர் செக்ஷன் 33A, அண்டர் செக்ஷன் 73A, அண்டர் செக்ஷன் 73A, the loss from specified business can be carried forward indefinitely for set off against profit of the same or any other specified business. Very important point பாருங்க. செக்ஷன் 73ல என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸில் நஷ்டம் உண்டாச்சுன்னா, லாஸ் உண்டாச்சுன்னா, அந்த லாஸை நம்ம வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி எப்போ ப்ராஃபிட் கிடைக்குதோ அப்போ செட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இன்டெஃபினிட் டைம், எப்போ வேணால் எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கலாம். எந்த பீரியட் வரைக்கும் நம்ம அந்த லாஸை நம்ம செட் ஆஃப் பண்ண முடியுமோ அது வரைக்கும் நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே கொண்டு போகலாம். பட் ஒரு விஷயம் அங்கே முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணணும், அதே பிஸ்னஸாக, அதே ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸாக இருக்கணும்,
இல்லைன்னா வேறு ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸாக இருக்கணும். ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸ்க்குள்ளார தான் இருக்கணும். ஜெனரல் பிஸ்னஸ்லேருந்து நம்ம மைனஸ் பண்ண முடியாது. அப்போ இந்த ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸ் லேருந்து வரக்கூடிய லாஸை அதே ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸ்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸ்லேயோ மட்டும்தான் செட் ஆஃப் பண்ண முடியும். அதனால தான் அதுக்கு இன்டெஃபினிட் டைம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ டைம் வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க, பட் அதில் மட்டும்தான் நீங்கள் அதை செட் ஆஃப் பண்ண முடியும், கேரி ஃபார்வர்ட் பண்ணி செட் ஆஃப் பண்ண முடியும் இன்டெஃபினட்டாக. பாருங்கள், அதில் ஒரு பாயிண்ட்டு. இட் இஸ் எசென்சியல் தட் த ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் should be filed within the time specified under section 139(1) for carrying forward such loss. Due date for filing is. அப்படி இந்த மாதிரி லாஸஸை கேரி ஃபார்வர்ட் பண்ணும்போது நம்ம ரிட்டர்ன் ஆஃப் இன்கம்மை ஃபைல் பண்ணுவோம். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம்மை ஃபைல் பண்ணும்போது அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபைட் டைம் இருக்குது. அண்டர் செக்ஷன் 139(1) பிரகாரம் அந்த லாஸை கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுனால இந்த டைம்குள்ளார நம்ம பண்ணியிருக்கணும் அப்படின்றாங்க. அதோட டியூ டேட் என்ன, அந்த ஃபைலிங்கோட டியூ டேட் என்னன்னு கேட்குறாங்க. 30th செப்டம்பரா, 31st ஜூலையா, இல்லை 30th செப்டம்பர் ஆர் 31st ஜூலையா என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி லாஸை ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸில் உருவாகக்கூடிய லாஸை நம்ம இன்டெஃபினிட்டாக கேரி ஃபார்வர்ட் பண்ணுவோம். அப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ணும்போது ரிட்டர்ன் ஆஃப் இன்கம்மை நம்ம ஃபைல் பண்ணுறதுக்கான ஸ்பெசிஃபைடு டைம் வந்து சி 30th September or 31st July. Question number 23. Expenditure for specified business section 35 AD. No deduction for cash purchase exceeding rupees dash. இந்த specified businessல section 35 AD பிரகாரம் எக்ஸ்பெண்டிஸ் செலவுக்கு வந்து டிடக்ஷனே கிடையாது. எப்போன்னு கேட்டிங்கன்னா கேஷ் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த கேஷ் பர்ச்சேஸ் வந்து எந்த அமௌண்ட்டுக்கு எக்ஸீட் ஆயிடுச்சுன்னா டிடக்ஷன் கிடைக்காதுன்னு கேட்டிருக்காங்க. 1,00,000 ரூபாய்க்கு மேலே போனாலோ, 10,000 ரூபாய்க்கு மேலே போனாலோ, இல்லை 1,50,000 ரூபாய்க்கு மேலே போனாலோ இது எதுவுமே இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஸோ 10,000 rupeesக்கு மேலே போனாலே எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியாது, டிடக்ஷன். Question number 24. For computation of deduction towards preliminary expenses under section 35D shall not exceed the ceiling limit of dash of cost of project in general. ஜெனரலாக வந்து காஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்டுக்கு இத்தனை பர்சன்டேஜ் சீலிங்னு ஒன்று இருக்குது. அதாவது இத்தனை பர்சன்டேஜ் சீலிங்க்கு மேலே இல்லாமல் இருந்தால் நம்ம வந்து இந்த ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸை அந்த பிஸ்னஸ் தொடங்கிறதுக்கான தொடக்க செலவுகளை செக்ஷன் 35D பிரகாரம் நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ டிடக்ஷனை நம்ம இந்த ப்ரிலிமினரி எக்ஸ்பென்ஸோடைய டிடக்ஷன் நம்ம கால்குலேட் பண்ணும்போது செக்ஷன் 35D பிரகாரம் காஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்டில் இத்தனை பர்சன்டேஜுக்கு மேலே போகாமல் இருந்தால் நம்ம அந்த டிடக்ஷன் எடுத்துருக்கலாம். எத்தனை பர்சன்டேஜ் வரைக்கும் டிடக்ஷன் எடுக்கலாம் காஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்டில் இன் ஜெனரல் அதான் பார்க்கணும். இன் ஜெனரல் 10%, 5%, 20% நன்னான்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் 5% ஆஃப் காஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் இன் ஜெனரல். Question number 25. An assessee uses plant and machinery for the purpose of carrying on his business. Under section 31, he shall be eligible for deduction on account of both capital and revenue expenditure on repairs, current repairs plus 1/5 of capital expenditure on repairs, both A and B அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு அசஸி பிளான்ட் அண்ட் மிஷினரியை ஒரு பிஸ்னஸை கேரி பண்ணுறதுக்காக, பிஸ்னஸ் நடத்துறதுக்காக உபயோகப்படுத்துகிறாரு பிளான்ட் அண்ட் மிஷினரியை. செக்ஷன் 31 பிரகாரம் அவர் வந்து எதுக்கு டிடக்ஷனுக்கு எலிஜிபிள் அருகதை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ரிப்பேர், அந்த ரிப்பேர் பண்ணுறதுக்கான கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ரெண்டுமே எடுத்துக்கலாமா, இல்லை கரண்ட் ரிப்பேர்ஸ் மட்டும்தான் எடுக்க முடியுமா, இல்லை கரண்ட் ரிப்பேர்ஸ் கூட 1/5 ஆஃப் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ரிப்பேர் எடுத்துக்கலாமா, இல்லை போத் ஏ அண்ட் பியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஒரு அசஸி தன்னுடைய பிஸ்னஸ் பர்பஸுக்காக பிளான்ட் அண்ட் மிஷினரியை யூஸ் பண்ணிட்டா செக்ஷன் 31 பிரகாரம் அவர் எந்த டிடக்ஷனுக்கு எலிஜிபிள்னு கேட்டிங்கன்னா கரண்ட் ரிப்பேர்ஸ்க்கு மட்டும்தான் எலிஜிபிள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஹெட்டிங் ஆல்ரெடி நம்ம இன்கம் டேக்ஸோடைய பேசஸ் பார்த்துட்டோம். ஒவ்வொரு ஹெட்டிங்காக பார்த்துட்டு வரோம். ஃபஸ்ட்டு சேலரின்ற ஹெட்டிங் பார்த்தோம், செகண்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்த்தோம், தேர்டு கெயின்ஸ் அண்ட் இன்கம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் பார்த்துட்டோம்.
இனி வரக்கூடிய வீடியோவில் அடுத்த 2 டாபிக் கேபிட்டல் கெயின்ஸும் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த இன்கம் டேக்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸும் அதோடைய அத்தாரிட்டி பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல் தி பெஸ்ட்.